பிள்ளைங்களா அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருள்வாக்கம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து பேசுறேன். செல்ல பிள்ளைங்களா, இந்த அன்பு மகன் இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கோயிலுக்கு வந்திருக்காங்க. அருள்வாக்கு கேட்டுட்டு, அம்மா இவ்வளோ பெரிய சன்னிதானம் வீடியோல பார்க்க சின்னதா தெரிஞ்சது, இவ்வளோ வசதி ஏற்பாடு பண்ணிருக்கீங்க பாத்ரூம்க்கெல்லாம், எனக்கு தெரியலம்மா அப்படின்னு சொல்லி இரு செல்ல பிள்ளைங்களா, என் புள்ளைய 2 வார்த்தை பேசுறேன். தங்கம், என்ன ஊர்ந்து வரீங்க சொல்லுங்க? தஞ்சாவூர்ல இருந்து அங்கிருந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வரணும்னு இருந்தது, அப்படியே தடங்களாவே இருந்தது. இப்ப எப்படியோ விடுவிடுன்னு வந்துட்டேன். நம்ம எப்படி வந்தேன்னு தெரியல. சரி, சந்தோஷமா இருக்குமா வந்து பார்த்து. ரொம்ப சந்தோஷம். கோயில் எப்படி இருக்கு ஐயா? அம்மனுடைய அருள்வாக்கு எப்படி இருந்துச்சு? வீடியோக்காக நீங்க சொல்ல வேண்டாம், உங்க மனசுல இருக்க உண்மைகள் மட்டும் பேசுங்க. அருள்வாக்கு நான் என்ன நினைச்சிட்டு உட்காந்தேன்னா அது அப்படியே புட்டு வச்சுட்டீங்க. 2 வரி சொன்னாலும் அடிச்சு ஆணித்தனமா அடுத்து என்னால பேச முடியாத அளவுக்கு நல்லா சொன்னீங்க. சந்தோஷமா இருந்தது. மறக்க மாட்டேன், நான் மறக்க மாட்டேன். கோவில் எனக்கு வீடியோல பாக்குறதுக்கு சாமி அதிகமா முக்கியத்துவம் கொடுத்து காட்டுவீங்க, இடத்த கூட எப்பயாவது தான் காட்டுவீங்க. பார்த்தோன்னா பிரம்மாண்டமா இருக்கு. கவர்மெண்ட் கூட இப்படி கட்ட மாட்டாங்க போல, அந்த அளவுக்கு அவ்வளவு பிரம்மாண்டமா பயங்கரமா இருக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இடம் எல்லாரையும் அரவணைக்கிறது எல்லாமே ரொம்ப அருமையா பண்றீங்க. சரி, ஒவ்வொருத்தவங்கள்ட்டும் இல்லாத மாதிரி எல்லாத்தையும் பாசம். என்ன பார்த்ததே கிடையாது, என்ன பார்த்தனே என்ன அவ்வளவு ஒரு இதாக ஆரம்பிச்சுங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப நன்றி தங்கமே. செல்ல பிள்ளைங்க எல்லாருக்கிட்டுமே தாயின்றவ தாய் தானே, அந்த தாயின்ற பாசம் எப்பவுமே எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சரி, புள்ளி இன்னைக்குதான் முதல் முறை பார்த்தேன். அம்மா நான் வாக்குக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னாங்க. என்ன ஊருன்னு கேட்கல, இப்ப இந்த வீடியோல தான் நான் கேட்டிருக்கிறேன். ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அட்ரஸ் தெரியாம இந்த புள்ள கஷ்டப்பட்டிருக்கு. இதுதான் அம்மன் இருக்கிறது அதிசயம். அதுக்கப்புறம் செவ்வாடியில யாரோ ஒருத்தர் அட்ரஸ் கொடுத்துட்டு அடுத்த நிமிஷம் அங்க யாருன்னே தெரியாம போயிருக்காங்க. இது ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருக்குது. ஆனா ரொம்ப சிரமப்பட்டமா எப்படி வரப்போறேன்னு. ஆனா சிரமம் இல்லாம அந்த தாய் என்னை கொண்டு வந்து சேர்த்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நம்ம காட்டாயிரம் அம்மாட்ட போய் பேசிருக்கிறான் தம்பி. அம்மா எனக்கு ஏதாவது உத்தரவாதம் கொடுங்க, அம்மா கேட்டா மட்டும் பூ கொடுக்குறீங்க, லெமன் தரீங்க, எனக்கு ஏதாவது கொடுங்க. உடனே அங்க அம்மனுக்கு இன்னும் பூ போடல நாங்க. சரி, பூ போடாதனால என்ன பண்ணிருக்கேன்னா பள்ளி சத்தம் இட்டு இருக்குது. நான் இருக்கேன்டா மகனே அப்படின்னுட்டுன்னு. உண்மையா செல்ல பிள்ளைங்களா, என் தாய் பேசுறவங்களுக்கு உண்மை, பொய்ன்றவங்களுக்கு அவ பொய்காரி. அதுதான் நான் அப்படி உண்மையா இருந்ததுனாலதான் செல்ல பிள்ளைங்களா இன்னைக்கு தம்பி சொன்ன மாதிரி யாருமே தெரியாதவங்கள அரவணைக்கிறாங்க. பேர்பட்டவங்களையும் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நான் முதல் தடவை வரேன். சில சொல்லுவாங்க 2-3 தடவை பார்த்து அவங்கள நினைச்சு இது மாதிரி விரதம் இருந்து அப்படிம்பாங்க. வந்த உடனே இப்படி ஒரு சிரிச்ச முகமா இது கொடுக்கறது எனக்கு ரொம்ப இதா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி தங்க பிள்ளை. சரி செல்ல பிள்ளைங்களா, அனைவருக்கும் நன்றி வணக்கம். வரும் நினைக்கிற செல்ல பிள்ளைங்க எல்லாருமே வாங்க. அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி.